குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கம்ப்யூட்டர் சார் அல்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4th சாப்டரில் என்ன டாபிக் பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் டிபெண்டிங் ஆன் த ப்ராசஸிங் கேபபிலிட்டிஸ். நம்ம வந்து எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறோம் அந்த கேபபிலிட்டிஸ் டிபெண்ட் பண்ணி நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதனுடைய கேபபிலிட்டிஸ் வந்து சிங்கிள் யூசர், அதனுடைய கேபபிலிட்டிஸ் வந்து மல்டி யூசர். ஸோ அதை பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃபஸ்ட் ஒன் வந்து சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அலோவ்ஸ் ஒன்லி இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா எப்படி அலோவ் பண்ணு பார்த்திங்கன்னா சிங்கிள் யூசர் டு பர்ஃபார்ம் டாஸ்க் அட் ஏ டைம். ஸோ அட் அ டைமில் வந்து ஒரு சிங்கிள் யூசர் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் அது பேர் வந்து சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அட் அ டைமில் ஒரு சிங்கிள் யூசர் மட்டும்தான் அதெல்லாம் அலௌடு. ஸோ அடுத்து இட் இஸ் கால்ட் சிங்கிள் யூசர் ஆர் சிங்கிள் டாஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னாலும் இதுதான், சிங்கிள் டாஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னாலும் இதுதான். ஸோ MS-DOS is an example for single user or single task operating system. So which one is a single user operating system அப்படின்னு கேட்டாங்கன்னா which one is a single user operating system? MS-DOS is an single user operating system அல்லது single task operating system. ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து மோர் தேன் யூசர் வந்து அட் அ டைமில் யூஸ் பண்ணனால அது பேர் வந்து மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இட் இஸ் யூஸ்டு இன் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ். நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம், லேப்டாப்லேயும் யூஸ் பண்ணலாம். அட் அ டைமில் வந்து மோர் தேன் யூசர்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் ஆர் அண்ட் லேப்டாப் தட் அலோவ் த சேம் டேட்டா அண்ட் அப்ளிகேஷன். சேம் டேட்டா அண்ட் அப்ளிகேஷன் வந்து கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப் ரெண்டுலேயும் வந்து மோர் தேன் ஒரே யூசர் டிஃப்ரெண்ட் யூசர் வந்து சேம் டேட்டா அண்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். கேன் பி ஆக்சஸ் பை மல்டிபிள் யூசர் அட் த சேம் டைம். ஒரே டைமில் வந்து மோர் தேன் யூசர் வந்து அட் அ டைமில் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். சேம் டேட்டாவை சேம் அப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம். த யூசர் கேன் ஆல்சோ கம்யூனிகேட் வித் ஈச் அதர். ஒரு யூசர் இன்னொரு யூசர் கூட என்ன பண்ணலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஒன் மார்க் கொஸ்டினை கேட்பாங்க, விச் ஒன் இஸ் எ மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ் அப்படிங்கிறது வந்து மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள். இது எல்லாமே வந்து மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விச் ஒன் இஸ் எ மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? Which one is a multi-user operating system? Windows, Linux, Unix. இது வந்து மல்டி-யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒன் மார்க் கொஸ்டின் இருக்கும். விண்டோஸும் வந்து மல்டி-யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸும் மல்டி-யூசர், யூனிக்ஸும் மல்டி-யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஓகே, அடுத்து பார்த்தோம் நம்ம வந்து கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்த டாபிக் என்னது? கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கீ ஃபீச்சர்ஸ். ஸோ என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட் ஆர் there are various key features. இது வந்து 2 மார்க் 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ the various key features are given below. கொடுத்துருக்காங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ். ஃபஸ்ட் ஒன் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ். அடுத்து ஒன் நெக்ஸ்ட் ஒன் ஃபைல் மேனேஜ்மெண்ட். அடுத்தது மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ அடுத்தது வந்து ஃபால்ட் டாலரன்ஸ். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ இது மாதிரி வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, வாட் ஆர் த கீ ஃபீச்சர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னு கேட்டாங்கன்னா இந்த நேம் மட்டும் இருந்தால் போதும். ஒரு 2 மார்க் கொஸ்டின். யூசர் இன்டர்ஃபேஸ், ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ஃபால்ட் டாலரன்ஸ், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். இது எல்லாமே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே. இது வந்து ஒரு 2 மார்க் 3 மார்க் கொஸ்டினில் முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூசர் இன்டர்ஃபேஸ். அடுத்து என்னது? யூசர் இன்டர்ஃபேஸ். UI அப்படின்னு என்னது? யூசர் இன்டர்ஃபேஸ்.
UI அப்படின்னா என்னது? யூசர் இன்டர்ஃபேஸ். UI, user interface. User interface is one of the significant feature in operating system. User interface is one of the significant features in operating system. ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூசர் இன்டர்ஃபேஸ். The only way that the user can make interaction with the computer. ஸோ நம்ம யூசர் அப்படின்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் வேணும். அதனால் அது பேர் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ். யூஸரும் கம்ப்யூட்டரும் வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ ஃபார் இன்ட்ராக்ஷன் வித் கம்ப்யூட்டர். இன்ட்ராக்ஷன் த யூசர் கேன் மேக் இன்ட்ராக்ஷன் வித் கம்ப்யூட்டர். ஸோ நம்ம வந்து யூஸரும் கம்ப்யூட்டர் கூட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால அது பேர் யூசர் இன்டர்ஃபேஸ். திஸ் இஸ் மெயின் ரீசன் ஃபார் கீ சக்ஸஸ் ஆஃப் GUI. இது மெயின் கீ சக்ஸஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்னா GUI அப்படின்னா பார்த்திங்கன்னா என்னது? ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். GUI என்ன? கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். GUI. Gனா கிராஃபிக்கல், யூனா யூசர் இன்டர்ஃபேஸ் பேஸ்ட் ஆன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். GUI அப்படின்னா நம்ம வாட் இஸ் ஏ GUI? 2 மார்க் கொஸ்டின். GUI is a window-based operating system. GUI graphical user interface அப்படிங்கிறது ஒரு window-based operating system. ஸோ விண்டோஸ் வந்து ஒரு GUI ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது GUIயில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்டிங் டிவைஸ், மவுஸ் யூஸ் பண்ணுறோம். டு டைரக்ட் IO டிவைஸ், நம்ம IO இன்புட் அவுட்புட் டிவைஸ் அதை யூஸ் பண்ணுறோம். சூஸ் ஃப்ரம் மெனூஸ்லாம் யூஸ் பண்ணலாம். மேக் செலெக்ஷன் அண்ட் கீபோர்ட், entire text, vibrant colors attract with the user very easily. ஸோ இது எல்லாமே வந்து GUI. வாட் இஸ் ஏ GUI? graphical user interface. அது வந்து ஒரு விண்டோ பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பாயிண்டிங் டிவைஸ் டு டைரக்ட் IO டிவைஸ், டைரெக்டாக வந்து IO டிவைஸ் பாயிண்ட் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா மெனு செலக்ட் பண்ணலாம், செலெக்ஷன், கீபோர்டு, என்டையர் டெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், கலர்ஸ் வந்து அட்ராக்டிவ் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ். யூஸரை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது வந்து யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா நவ் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்சோ அவைலபிள் GUI. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் வந்து GUI பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம லினக்ஸ் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து GUI பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். The following points are considered when the user interface is designed for the application. நம்ம வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ், ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் ஃபார் த அப்ளிகேஷன். நம்ம வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து டிசைன் பண்ணணும்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம நோட் அவுட் பண்ணிக்கணும். The user interface should enable the user to retain this expertise for the longer time. பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து அது வந்து எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா லாங்கர் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணோம். சும்மா வந்து நம்ம வந்து ஒரு குறைவான டைமில் யூஸ் பண்ணாமல் லாங் டைமில் வந்து நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கும். த யூசர் இன்டர்ஃபேஸ் ஷுட் ஆல்சோ சாட்டிஸ்ஃபை த கஸ்டமர் பேஸ்ட் ஆன் த நீட்ஸ். நம்ம கஸ்டமருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நம்மளுடைய யூசர் இன்டர்ஃபேஸில் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். த யூசர் இன்டர்ஃபேஸ் ஷுட் சேவ் யூசர் ப்ரீசியஸ் டைம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைம் வந்து சேவ் ஆகுது. நம்மளுடைய யூசர் இன்டர்ஃபேஸ்னால் டைம் வந்து சேவ் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். அல்டிமேட் எய்ம், நம்மளுடைய யூசர் இன்டர்ஃபேஸுடைய அல்டிமேட் எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எனி ப்ராடக்ட் இஸ் டு சாட்டிஸ்ஃபை த கஸ்டமர். எந்த ஒரு ப்ராடக்டை தானும் நம்ம கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளுடைய யூசர் இன்டர்ஃபேஸ். த யூசர் இன்டர்ஃபேஸ் இஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபை த கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். த யூசர் இன்டர்ஃபேஸ் ஷுட் ரெடியூஸ் நம்பர் ஆஃப் எரர்ஸ் கமிட்டட் பை த யூசர். நம்ம யூஸரால் வரக்கூடிய எரர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ யூஸரால் வந்து நம்பர் ஆஃப் எரர்ஸ் வரும், அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து டிசைன் பண்ணக்குள்ள அது வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க.
What are the points should be noted for user interface design and applications? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் என்னது, மெமரி வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கண்ட்ரோலிங் அண்ட் கோஆர்டினேட்டிங் கம்ப்யூட்டர்ஸ் மெயின் மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா வந்து முக்கியமான ஒரு மெமரி தான் வந்து மெயின் மெமரி. நம்ம மெயின் மெமரியை வந்து எப்படி வந்து நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், கோஆர்டினேட் பண்ண முடியும், அதுக்காக தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட்டுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னா கண்ட்ரோலிங் அண்ட் கோஆர்டினேட்டிங் த மெயின் மெமரி இருக்கு இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணணும், கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறது தான் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட். அண்ட் அசைனிங் த மெமரி பிளாக் ஸ்பேஸ் டு வேரியஸ் ரன்னிங் ப்ரோக்ராம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெமரி பிளாக்கில் வந்து எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் இருக்குது, என்னென்ன ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது, டு ஆப்டிமைஸ் ஓவரால் கம்ப்யூட்டர் பர்ஃபார்மன்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டருடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸே வந்து அந்த மெயின் மெமரி பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதில் எத்தனை ப்ரோக்ராம்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, வேரியஸ் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணணும். இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் இன்வால்வ்ஸ் அலோகேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் மெமரி பிளாக்ஸ் டு இண்டிவிஜுவல் ப்ரோக்ராம் பேஸ்ட் ஆன் த டிமாண்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெமரி மேனேஜ்மெண்ட்டுடைய முக்கியமான என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அலோகேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் மெமரி பிளாக்ஸ் இண்டிவிஜுவல் ப்ரோக்ராம்ஸ். ஒரு இண்டிவிஜுவல் ப்ரோக்ராம்ஸுக்கு வந்து எவ்வளோ மெமரி வந்து அலோகேட் பண்ண முடியுமோ அவ்வளோ அலோகேட் பண்ணுவோம். அதுக்கு வந்து எவ்வளோ டிமாண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த எவ்வளோ மெமரி வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் எவ்வளோ மெமரி அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து டிசைட் பண்ணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மெமரி மேனேஜ்மெண்ட். இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் இஸ் டு இம்ப்ரூவ் போத் த யூட்டிலைசேஷன் ஆஃப் த CPU. ஸோ இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தா நம்ம வந்து மெமரி மேனேஜ்மெண்ட்டுடைய ப்ராசஸ் இஸ் டு இம்ப்ரூவ் போத் யூட்டிலைசேஷன் ஆஃப் த CPU. நம்ம வந்து CPU வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு வந்து யூட்டிலைசேஷன் பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, எப்படிலாம் நம்ம வந்து CPU வந்து நம்ம அந்த வரக்கூடிய மெமரியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அண்டு த ஸ்பீட் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ், அதேமாரி அந்த கம்ப்யூட்டருடைய ஸ்பீட் எப்படி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, ரெஸ்பான்ஸ் டு யூஸ் டு வய மெயின் மெமரி. ஸோ அதனுடைய மெயின் மெமரியுடைய ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபார் திஸ் ரீசன் த கம்ப்யூட்டர் மஸ்ட் கீப் செவரல் ப்ரோக்ராம்ஸ். ஸோ மோர் தேன் ப்ரோக்ராம்ஸ் வந்து மெயின் மெமரியில் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், தட் அசோசியேட்டட் வித் த மெயின் டிஃப்ரென்ஸ் மெமரி மேனேஜ்மெண்ட் ஸ்கீம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து செவரல் ப்ரோக்ராம்ஸ் இன் மெயின் மெமரி, மோர் தென் ப்ரோக்ராம்ஸ் வந்து அதில் மெயின் மெமரியில் வந்து என்ன பண்ணும், அதில் வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து ரன் ஆகும், தட் அசோசியேட்டட் வித் மெனி டிஃப்ரெண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட் ஸ்கீம். டிஃப்ரெண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட் ஸ்கீம் இருக்கும், ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒவ்வொரு மெமரி அலோகேட் பண்ணியிருக்கோம், அதில் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் கனெக்ஷன் வித் மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ இதுக்கு யார் வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ரெஸ்பான்சிபிள். ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் இன் கனெக்ஷன் ஆஃப் த வித் மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிள் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் எவ்வளோ மெமரி அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அது வந்து டிசைட் பண்ணணும். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து என்னென்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து ஸோ ஓகே அதில் பார்த்திங்கன்னா இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டில் வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதில். ஸோ கீப்பிங் ட்ராக் ஆஃப் விச் போர்ஷன்ஸ் ஆஃப் த மெமரி ஆர் கரண்ட்லி பீயிங் யூஸ்ட் அண்ட் ஹூ இஸ் யூஸிங் தம். ஸோ யார் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து விச் போர்ஷன் மெமரி இஸ் கரண்ட்லி பீயிங் யூஸ்டு, நம்ம எந்தெந்த மெமரி போர்ஷன் வந்து இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் வந்து நோட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ டிட்டர்மைனிங் விச் ப்ராசஸ் அண்டு டேட்டா டு மூவ் இன் அண்ட் அவுட் மெமரி. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன் அண்ட் அவுட் மெமரியில் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். டேட்டா வந்து மெமரியிலேருந்து மெமரி விட்டு வெளியில் யூஸ் பண்ணிக்கலாம், மெமரி வெளியிலேருந்து மெமரிக்கு உள்ளார யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு டேட்டா மூவ் பண்ணுறோம். ஸோ அது வந்து மெமரி மேனேஜ்மெண்ட். அலோகேஷன் அண்ட் டி அலோகேஷன் ஆஃப் மெமரி பிளாக்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா மெமரி வந்து அலோகேட் பண்ணலாம், டி அலோகேட் பண்ணலாம். அலோகேட் பண்ணுறதுனா மெமரி க்ரியேட் பண்ணுறது, டி அலோகேட்னா அதை வந்து டெலீட் பண்ணுறது.
மெமரி பிளாக்ஸ் ஆஸ் நீடட் பை த ப்ரோக்ராம் இன் மெயின் மெமரி. ஸோ மெயின் மெமரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் எவ்வளோ மெமரி வந்து தேவைப்படுது, அது பேர் வந்து கார்பேஜ் கலெக்ஷன்ஸ். மெமரி வந்து அலகேஷன் அண்ட் டீஅலகேஷன். அலகேட் பண்ணால் மெமரி அலகேட் பண்ணணும். டீஅலகேட்னா ஆல்ரெடி மெமரி அலகேட் பண்ணது வந்து நம்ம வேண்டாம் அப்படின்னா நம்ம டெலீட் பண்ணுறது டீஅலகேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது எல்லாமே வந்து மெமரி மேனேஜ்மெண்ட். இது வந்து 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இந்த 3 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் ஷுட் பி நோட்டட் அப்படின்னு கேட்பாங்க. அதில் மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். அடுத்து என்னது? ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன இருக்குது அதில்? ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் எ ஃபங்க்ஷன் that includes the creating and deleting process. ஸோ ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ளூட் கிரியேட்டிங் அண்ட் டெலிட்டிங் த ப்ராசஸ். ஒரு ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் பண்ணுறதும் டெலீட் பண்ணுறதும் இந்த மேனேஜ்மெண்ட்டு ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். அண்டு ப்ரொவைடிங் மெக்கானிசம் ஃபார் ப்ராசஸ் டு கம்யூனிகேட் அண்டு சிங்க்ரனைஸ் வித் ஈச் அதர். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸும் அதுக்கு தேவையான மெக்கானிசம் கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாமே வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிஸ்டம் டாஸ்க் சச் அஸ் சென்டிங் அவுட்புட் டு பிரிண்டர் ஆர் ஸ்க்ரீன். இப்போ வந்து ஒரு சிஸ்டத்துடைய டாஸ்க்கு பணி என்ன ஒர்க்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவுட்புட் வந்து சென்ட் பண்ணுறோம் எங்கே பிரிண்டருக்கோ அல்லது ஒரு ஸ்க்ரீனுக்கோ. அண்டு கேன் ஆல்சோ பி கால்ட் ஆஸ் ப்ராசஸ். இது பேர் வந்து ப்ராசஸ். நம்ம வந்து நம்மளோட சிஸ்டத்தை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சென்ட் பண்ணுறோம் எங்கே பிரிண்டருக்கு. நம்ம பிரிண்டர்னு கமெண்ட் கொடுத்தா பிரிண்டருக்கு போகுது இல்லையா, அது ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகலாம், இல்லை பிரிண்டர்லேயும் பிரிண்ட் பண்ணலாம். அது பேர் தான் வந்து ப்ராசஸ். அது பேர் என்ன சொன்னாங்கன்னா ப்ராசஸ். வாட் இஸ் ஏ ப்ராசஸ் அப்படின்னு கேட்டால் இது எழுதணும். ஸோ கம்ப்யூட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸ். ஸோ கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. தேர் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 2 categories. 2 categories வந்து கிளாஸ் பண்ண. ஒன்று வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ், இன்னொன்று வந்து யூசர் ப்ராசஸ். ஸோ 2 ப்ராசஸ் இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ் which is executed by system code. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிங் பை சிஸ்டம் கோட். நம்ம வந்து ஒரு சிஸ்டம் கோட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிஸ்டம் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ். அடுத்தது பார்த்தா நம்ம வந்து யூசர் ப்ராசஸ் இஸ் எக்ஸிக்யூட் பை யூசர் கோட். ஸோ யூசர் கோடு வந்து ரன் பண்ணுறதுக்கு யூசர் கோடை வந்து ரன் பண்ணுறதுக்கு யூசர் ப்ராசஸ். ஆல் தீஸ் ப்ராசஸ் கேன் பொட்டென்ஷியலி எக்ஸிக்யூட் கன்கரண்ட்லி ஆன் ஏ சிங்கிள் CPU. இது 2 ப்ராசஸுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா ப்ராசஸுமே நம்ம வந்து சிங்கிள் CPUவில் தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸாக இருந்தாலும் யூசர் ப்ராசஸ் இருந்தாலும். த ஃபாலோயிங் அல்காரிதம்ஸ் ஆர் மெயின்லி யூஸ் டு allocate த ஜாப் ப்ராசஸ். ஸோ நம்ம வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்காங்க. allocate த ஜாப். ஸோ என்னென்ன அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து என்னென்ன அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஒரு 4 அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட்டு வந்து FIFO, SJF, ரவுண்ட் ராபின், அடுத்தது பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி. ஸோ இது மாதிரி வந்து 4 அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அல்காரிதம் என்னென்ன வாட் ஆர் அல்காரிதம்ஸ் யூஸ்ட் இன் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்? வாட் ஆர் அல்காரிதம் என்னென்ன அல்காரிதம் இதில் யூஸ் பண்ணுறாங்க? FIFO, SJF, ரவுண்ட் ராபின், பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி. இந்த 4 அல்காரிதம்ஸ் வந்து நம்ம ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு FIFO அப்படின்னு. FIFOன்னு என்னது? FIFO அப்படின்னா என்னப்பா? ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்புட், ஃபஸ்ட்டு இன்புட் ஃபஸ்ட் அவுட்புட் ஷெடியூலிங்.
ஓகே. இப்போ கவனிப்பதில்ல ஃபஸ்ட்டு இன்புட் நம்ம ஃபஸ்ட்டு எது வந்து இன்புட்டாக கொடுக்குறோமோ அதான் வந்து ஃபஸ்ட் அவுட்புட்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் க்யூ தேட்டரில் நம்ம வந்து டிக்கெட் வாங்குறதுக்கு யார் ஃபஸ்ட்டாக நிற்கிறாங்களோ அவங்க ஃபஸ்ட்டாக உள்ளார போயிடுறாங்க. அதான் ஃபஸ்ட்டு இன்புட் ஃபஸ்ட்டு அவுட்புட். அதாவது க்யூ. ஏன்னா க்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டாக நிற்கிறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு உள்ளார போகிறாங்க இல்லையா? அது பேர் தான் வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்புட். அது நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து க்யூ ஃபார்ம் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்புட். சப்போஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நோட்டு கரெக்ஷன் வாங்குறதுக்கு யார் ஃபஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு கரெக்ஷன் வாங்கிட்டு போவாங்க இல்லையா? அது வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்புட். ஸோ நம்ம வந்து கோயிலில் க்யூவில் நிற்கிறோன்னு வச்சுக்க, யார் ஃபஸ்ட்டில் நிற்கிறாங்களோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு சாமி பார்த்துட்டு போயிடலாம். ஸோ அதுதான் அது எல்லாமே வந்து எஃப்ஐஎஃப் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்புட். இது வந்து ஷெடியூலிங். அப்போ வந்து அல்காரிதம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அல்காரிதம்ஸ்